ஆஸ்துமா அப்படின்னா கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏர் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறனாலயோ பிராங்கோஸ்பாசம்னாலயோ வந்து எக்ஸசிவா வந்து மியூக்கஸ் செக்ரீஷன் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து ஆஸ்துமா. இப்போ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாவே நம்ம நோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹேர் பாலிகல்ஸ் எல்லாம் இருக்கும். எதுக்காக இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியே இருந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது உள்ள வராம இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக இருக்கு. இப்ப ஆஸ்மாட்டிக் பேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஏர்வேஸ்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து ரொம்பவும் சென்சிட்டிவா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ள வருது அப்படின்னா இரிட்டன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இரிட்டன் கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஏர்வேஸ் வந்து நேரோவிங் ஆகும், அதாவது குறுகல் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்க ரெட்னஸ் கிரியேட் ஆகி வீக்கம் அது மாதிரிலாம் வரும். ஸோ இது மாதிரி வர்றதுனால வந்து எக்ஸசிவா வந்து மியூக்கஸ் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாகும். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்க இருக்கக்கூடிய ஏர்வேஸோட சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டனிங் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இதுல ஒன்னு அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட மாற்றங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்கள தான் வந்து ஆஸ்மாட்டிக் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆஸ்மா வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிலாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து வீசிங், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வீசிங் தான் இருக்கும். அதாவது வந்து ரொம்ப இளைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இருமல் இருக்கும், அடுக்கு தும்மல் இருக்கும், மூச்சோட ரொம்ப சிரமமா இருக்கும், நெஞ்சு இறுக்கமா இருக்கிறது. ஸோ ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா நைட்டு தூக்கம் வராது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த இருமல், மூச்சு திணறல் இது மாதிரிலாம் இருக்கும்போது அதனால வந்து தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். ஸோ இது மாதிரி பல அறிகுறிகள் வந்து அவங்க ஆஸ்துமா எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இரிட்டன்ஸ்னால வருது. என்னென்ன மாதிரியான இரிட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து வாகன புகை, தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய புகை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து கூட்டுறோம் பெருக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய தூசி, செல்லப்பிராணிகள்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அவங்களோட முடி, ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, ஸோ அதனால வருது. அதுக்கப்புறம் சமைக்கிறோம் அப்படின்னா தாளிக்கும் போது வரக்கூடிய நெடி ஏறும் தெரியுங்களா, ஸோ அதனால. இப்போ பூக்கள் இருக்கு அப்படின்னா அவங்களோட மகரந்த துகள்கள்னால, ஸ்மோக் பண்றதுனால, ஸோ இந்த மாதிரி பல இரிட்டன்ஸ்னால வந்து வருதுங்க சார். ஆஸ்துமா வந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து குண்டா இருக்கவங்களுக்கு, ரெகுலரா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவும் ரிஸ்க். இப்போ வந்து ஆஸ்மா இருக்க பேஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்கும்போது டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதை கண்டுக்காம விட்டாங்கன்னா உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கொடிய நோய் தான் வந்து ஆஸ்துமா. ஆஸ்துமா வராம இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மேல சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி அலர்ஜி கண்டென்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். சில்லுன்னு அதிகமா எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன வயசுல போடக்கூடிய வேக்சினேஷன் எல்லாம் கரெக்டா போட்டணும். இப்ப டாக்டர்ஸ்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிராங்கோ டைலேட்டஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ இது மாதிரிலாம் கொடுக்கும்போது வந்து பெர்மனண்டா கியூர் ஆயிருமாங்க சார் ஆஸ்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்மனன்ட் கியூர் அப்படின்றதுலாம் ஆஸ்மாக்கு இதுவரை எந்த மெடிசன்ஸுமே கிடையாது. ஸோ 80 to 90% வந்து கியூர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 20% வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அமையும். ஸோ அதனால இது வந்து ரொம்பவும் முக்கியமான வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்கா வர்றதுக்கு ரொம்பவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பரம்பரையில் வேற யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருந்து கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா வராம இருக்கிறது. உங்களோட கருத்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு சேரலன்னு பேசாம ஒதுங்கி நிக்கிறதாங்க சார் நல்லது. அதை விட்டுட்டு அப்பதான் தாளிக்க போறேன், அப்பதான் வந்து கூட்டுறேன் பெருக்கிறேன் ஒற்றை அடிக்கிறேன்னு போறது, சேராதப்பதான் தயிர் சாப்பிடுறது, பச்சை தண்ணியில பொல்லுன்னு குளிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு போறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது. அப்புறம் வந்து புகை பிடிக்கவும் கூடாது, புகை பிடிக்கிறவங்க பக்கத்துலயும் நிக்க கூடாது சார் என்ன கேட்டீங்கன்னா அதனாலயும் மேக்ஸிமம் வர செய்யுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இயற்கையான சூழல் இருக்கு பாத்தீங்களா, பொல்யூஷன் இல்லாத ஏர், ரொம்ப சிரமம் தான் இருப்பேலாம் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு வந்து நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இயற்கை ரொம்ப பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. எந்த மாதிரி கிஃப்ட்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆடாதோடா, துளசி, தூதுவளை, துளசிலேயே பாத்தீங்க அப்படின்னா கருந்துளசின்னு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை, கற்பூரவள்ளி, இது போன்ற பல மருத்துவ குணம் உள்ள தாவரங்கள் எல்லாம் இருக்கு. வெற்றிலை இருக்கு, வேப்பிலை இருக்கு, ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி தாவரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கும். அதை நம்ம டைரக்டா சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறை வந்து நம்ம வந்து ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கிறதுனால நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா பிராங்கோ டைலேட்டர். ஸோ அது மாதிரி ஆவி பிடிக்கும்போது அந்த பிராங்கஸ் வந்து டைலேட் பண்ணவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நேச்சுரலா கிடைக்கிறத நம்ம எடுக்காம இருக்கிறோம். அது போக அதுக்காக வந்து நம்ம மாத்திரை மருந்துகள்லாம் வாங்கி சாப்பிடுறோம். இதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து கோவிட் வந்ததுல என்ன நல்லதோ இல்லையோ எனக்கு தெரியல, மாஸ்க் எல்லாம் போட கத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாஸ்க் போட்டதுனால பல ஆஸ்மாட்டிக் பேஷன்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இது இருக்காங்க. வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து பொல்யூட்டட் ஏர்ஸ்ல போறீங்க அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மாஸ்க் வியர் பண்ணிக்கோங்க. அவேர்னஸோட இருங்க சரிங்களா. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இல்ல வேற என்ன வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.